நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் போலீஸ் கான்ஸ்டபிளில் எத்தனை விதமான ஜாப் இருக்குது, அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நண்பா. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண, கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த ஜாபை பற்றி தெரியாது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள். சரிங்களா? போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர், டிஎஸ்பி, ஃபயர்மேன், ஜெயில் வார்டன், இந்த மாதிரி ஒரு 4 விதமான ஜாப் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ, தாலுக் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, இந்த 3 விதமான ஜாப் இருக்குது. சரிங்களா? அதாவது சப் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐ. சரிங்களா? எஸ்ஐயில். சரிங்களா? நெக்ஸ்ட் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர், டிஎஸ்பி, ஃபயர்மேன், ஜெயில் வார்டன், இந்த 4 விதமான ஜாப் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிளை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர், அதாவது ஆர்ம் ரேசர்னு சொல்லுவாங்க, ஆயுதப்படை. சரிங்களா? இந்த ஆயுதப்படை அப்படின்ற இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய விஐபி இருக்காங்க பார்த்தீங்களா, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரான்ச், பேங்க்கில் இருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பயன்படுவாங்க. சரிங்களா? இந்த ஆயுதப்படை வீரர்கள் வந்து இந்த ஏஆர் பர்சனில் இருக்கிறவங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி. சரிங்களா? டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல்படைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாதி கலவரம், இல்லை ஏதாவது ஒரு கலவரம் நடக்குது, இல்லை பந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய உயர் அதிகாரிங்க போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்க பார்த்திங்கன்னா பேசி பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது கலைக்க முடியுது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இல்லை இது வந்து கலைக்க முடியல, இந்த கூட்டத்தை ஜாதி கலவரம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாதி கலவரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கலைக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் டிஎஸ்பின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இறக்கி விடுவாங்க. சரிங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்த முடியல அப்படின்னா இவங்க வந்து இந்த லஜ்ஜில் வந்து அடித்து இந்த மாதிரி வெளியே அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்பி அப்படின்றவங்க வந்து யூஸ் ஆவாங்க. இந்த டிஎஸ்பி, இந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துக்கும் போவாங்க. சரிங்களா? வெளி மாநிலத்தில் ஏதாவது பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு கலவரம் அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளி மாநிலத்துக்கும் போவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபயர்மேன் வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பாளர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தீயணைப்புத்துறை என்ன சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ, ஏதாவது ஒரு மீட்பு பணி நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது நடந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போய்ட்டு டியூட்டி செய்வாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டன் பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா குறைவான மணி நேரம் வேலை மட்டும்தான். சரிங்களா? குறைந்த மணி நேரம் வேலை மட்டும்தான். சரிங்களா? இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் மட்டும் தான் டியூட்டி. சரிங்களா? இவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு கணக்கில் டியூட்டி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட் நடக்கும். சரிங்களா? 3 ஷிஃப்ட் நடக்கும். 3 ஷிஃப்ட்லையும் பார்த்திங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கு 16 மணி நேரம் ரெஸ்ட்டு இருக்கும், 8 மணி நேரம் மட்டும்தான் இவங்களுக்கு வேலை இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யார் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரீயாக இல்லை, எல்லாருமே வேலை செய்வாங்க. பட் யார் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயில் வார்டன் அண்ட் ஃபயர்மேனில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதாவது ஜெயில் வார்டன் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து 16 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? ஃபயர்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டியூட்டியில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களும் யூனிஃபார்மில் ரெடியாக டியூட்டியில் தான் இருப்பாங்க. சரிங்களா? ப்ரெசென்ட் இதில் தான் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி மீட்பு பணி, ஏதாவது ஒரு இடத்துல கால் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு போய்ட்டு இவங்க டியூட்டி கொடுப்பாங்க. சரி, அது வரையும் இவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. மற்றபடிக்கு இந்த டிஎஸ்பி, ஏஆர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன் டியூட்டிலே இருப்பாங்க. சரிங்களா? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிலே இருப்பாங்க. டிஎஸ்பியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே டியூட்டி இருக்கும். சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு போகிறாங்க அப்படின்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு வராங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 11 மணி நேரம் டியூட்டி இருந்துட்டு, சரிங்களா, டியூட்டியில் இருந்துட்டு 11 மணிக்கு இவங்க வீட்டுக்கு ரெஸ்ட்டுக்கு வந்தாலும் கூட இவங்க வீட்டில் இருந்து ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து டியூட்டிக்கு போயிட்டு ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? டிஎஸ்பியில் இருக்கிறவங்க, ஏஆரில் இருக்கிறவங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பாதுகாப்பில் ஃபஸ்ட்டு இருங்க. சரிங்களா? நீங்கள் உங்களோட பாதுகாப்புக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் டியூட்டியில் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது உங்களுக்கு நடந்தது, ஏதாவது ஒரு தவறான ஒரு செயல் உங்களுக்கு வந்து நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தான் பாதிக்கப்படும். சரிங்களா? அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருங்க. சேஃப்டியாக இருந்துட்டு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டியூட்டியில் இருக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாக இந்த 4 விதமான ஜாபை பற்றி டீட்டெயில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிச்சயம் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.